உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து தான் நம்ம ஆராய்ச்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய உறவினர், உற்றார், நம்ம சுற்றத்தார்களை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் அவர்களை பார்க்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவரே ஏசப்பா, நான் வந்து எவ்வளவோ நல்லது செய்கிறேன், நான் வந்து உமக்குள்ளாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் எனக்கு ஒரு காரியமும் நன்மையாக நன்மையாக நடக்கலை. ஆனால் அவர்கள் வந்து உலகப்படியான வாழ்க்கையில் இருக்கிறாங்க, விக்கிரகங்களை ஆராதிக்கிறாங்க, பல்வேறு காரியங்களை செய்கிறாங்க, ஆனால் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே என்று சொல்லி நமக்குள்ளே என்ன ஆகும், நிறைய டைம் தோணும். இது எனக்கும் வந்து ஒரு சில நேரங்களில் தோணின போது நான் யோசிப்பேன். யூகேல இருந்த அந்த கடைசி 3 ஆண்டுகளில் நான் இருக்கிறப்ப பார்ப்பேன், நான் 5 நாள் வேலைக்கு போவேன், ஒரு சம்பளம் வரும், அந்த சம்பளத்தை சேர்த்து வச்சு ஒரு நாள் ட்ரெஸ் எடுக்கலான்னு போனால் அன்றைக்கும் வந்து என்ன ஆகும்னா நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு எது செட் ஆகும்னு பார்ப்போம். ஆனால் இந்த உலகப்படியாக வாழ்கிற அங்கே இருக்கிற ஜனங்கள், அங்கே வந்து ட்ரக்கு டீல் பண்ணுறவங்க, பலவிதமான இந்த இல்லீகல் வேலை பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிற ஆடைகளே பார்த்தீங்கன்னா 40,000 50,000 இருக்கும். நான் யோசிப்பேன், ஆண்டவரே நம்ம வந்து எவ்வளோ உழைச்சாலும் உண்மையாக இருந்தாலும் ஓவர் டைம் பார்த்தாலும் நமக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்கள் எப்படி ஆண்டவரே அவர்களுக்கு கிடைக்குது? என்ன பண்ணாங்க அவங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு வாய்க்குது? நான் உண்மையாக இருந்தேன், நான் ஊழியம் செஞ்சேன், எனக்கு எதுவுமே நடக்கலை என்று சொல்லி நம்ம நினைக்கிறவங்க தான் இருப்போம். அவங்கள பார்த்தா காஸ்ட்லியான வாட்சஸ் இருக்கும், ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வாட்ச் போட்டிருப்பாங்க, காரு பார்த்தீங்கன்னா பென்ஸ் BMW காரில் வருவாங்க. ஆனால் நம்ம எப்படி போவோம்னா பஸ்ஸே வராது, நம்மளுக்கு கேப்பு போட்டு போகலான்னு பார்த்தா மனசு வராது, என்ன பண்ணுவோம், நடந்தே போயிடுவோம். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம இருக்கும்பொழுது, ஆனால் புறஜாதியாக இருக்கிற அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து அவர்களிடத்தில் இருக்கிற செல்வத்தை வைத்து மேன்மை பாராட்டுகிறவராக இருக்கிறார்கள். இதை குறித்து யோசித்து கொண்டு இருக்கும்போது சங்கீதம் 72 3ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை யாரும் ஒருத்தர் வாசிப்போம். ஆமென். இந்த வசனத்தில் பார்க்கும்போது துன்மார்க்கர்களுடைய ஆஸ்தி பெருகுகிறது என்று சொல்லி இந்த வசனத்தை நீங்கள் இந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிங்கன்னா, துன்மார்க்கர் வந்து துன்மார்க்கத்தில் இருந்தாலும் அவர்கள் எப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களே என்று சொல்லி ஒரு சங்கீதம் இருக்கும் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது. அதே போல் தான் சரி, நம்மளுடைய சூழ்நிலைகள் தான் இப்படி இருக்குது, நம்மளுக்கு தான் கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரை பின்பற்றுறவர்களுக்கு தான் பிரச்சனைகள் இருக்குது, ஆண்டவரை பின்பற்றுறவர்களுக்கு தான் பண தேவைகள் நிறைய இருக்குது. அப்போது வேதத்தில் இருந்தவர்கள், ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், வேதத்தில் இருக்கிறவர்களோட ஒப்பிடுவர்களாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவரும் என்ன சொல்லியிருக்காரு, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டை முன்குறித்தி பழைய ஏற்பாட்டை சொல்லி அவர் என்ன பண்ணியிருப்பார், நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணியிருப்பார். நாமளும் என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கை வேதத்தில் இருந்தவர்களோட ஒப்பிடுவர்களாக இருக்கணும். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் நிறைய இடத்துல, அதாவது பழைய ஏற்பாட்டில் இருந்த மெஜாரிட்டியான, அதாவது பெரிய மேஜர் கேரக்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆபிரகாமா இருக்கட்டும், ஐசக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், யோபா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நேரத்தில் அவர்கள் வந்து ஏழ்மையான சூழ்நிலையிலையோ இல்லை வந்து ஓரளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உழைக்கும் வர்க்கத்திலையோ இருந்திருப்பாங்க. ஆனால் அவருடைய பின்னர் வாழ்க்கை பார்க்குறப்போ எப்படி இருந்ததுன்னா, அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. தாவீது வந்து ராஜாவாக இருந்தார். யோபு வந்து பார்த்திங்கன்னா அவர் முன்னாடியே வந்து நல்ல ஐஸ்வர்யவானாக இருந்து அனைத்தையும் இழந்து திரும்பவும் என்ன ஆனார், அவர் வந்து ஐஸ்வர்யவானாக ஆனார். இது போல் இதில் இருந்தவர்களுடைய வாழ்க்கை மிகவும் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து ரிலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வந்து அதில் வாழ்ந்தவர்களுடைய ஒரு பட்டியல் எடுத்து பார்க்குறோன்னு வச்சிங்களேன். முதலாவது இயேசு கிறிஸ்து, பவுல், பேதுரு, யோவான், தோமா, இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில், ஓரளவுக்கு ஒரு நிலைமையில் இருந்திருந்தாலும் அவர்களுடைய நிலைமை பார்த்திங்கன்னா இன்னுமாய் மோசமாய் மாறினதை தான் நம்ம பார்க்க முடியும். ஏன் ஆண்டவரே இந்த கேள்வி, இதை பார்க்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆண்டவரே, நான் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறேன், நான் சேர்த்து வைத்து ஒரு வீட்டை கட்ட வேண்டும், இல்லைன்னா ஏதோ ஒரு பிரயாசமாக இருக்கும், நான் வந்து இந்த காரியத்தை செய்யணும், ஆண்டவரே உமக்காக நான் இந்த ஊழியத்தை செய்யணும், இந்த ஒரு பொருத்தனை பண்ணி கொள்றதா இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியம் செய்கிறப்போ தடைகளும் பிரச்சனைகளும் நம்மளுக்கு வந்துக்கினே இருக்கும். அப்போ யோசிப்போம், ஆண்டவரே இவர்களை பார்க்கும்போது இவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் மறிக்கும் தருவாயில் கூட அவர்கள் ஒன்றுமில்லாதவர்களாய் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் சத்தியத்தை அறிந்த நீங்களும் நானும் என்ன பண்ணணும், தினமாய் வேதத்தை பற்றி கொள்கிறவர்களாக இருக்கணும். சத்தியத்தை முழுவதுமாய் அறியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்பொழுது தான் ஆல்டர்னேட்டிவ் விஷயங்களை தேடி போவாங்க. நம்மளுக்கு இப்போ ஒரு வேலை தேடுறோம், நம்மளுக்கு இந்த வேலை தான் வேணும், கிடைக்கலன்ற பட்சத்தில் என்ன பண்ணிடுவோம், வேறு வேலைக்கு போயிடுவோம். ஆனால் தேவனை அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, நாம் ஒரு நாளும் மாற்றிக்கொள்ளவோ இல்லை அதை பின் திரும்பி பார்க்கவோ முடியாது.
ஆனால் வேத வசனத்தை அறிந்து சத்தியத்தை ஒழுங்காக அதை வந்து பயிற்சிக்காதவர்களுடைய வாழ்க்கை நிலைமையை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மற்ற மதத்தை வந்து நான் என்ன பண்ணணும், பின்பற்றணும், நம்ம ஜெபித்தாலே உடம்பு சரியாயிடும் நம்மளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவோம், வேறு இடத்துல போயிட்டு அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது நிலை தான் நம்மளிடத்துலையும் இருக்குது, நம்மள நிறைய பேர் இடத்துல இருக்குது. நம்மளே பார்த்துருப்போம், நம்மளுடைய சகோதரர் நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்திலேயே வந்து நீங்கள் பார்க்கும்போது இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, நடந்து வேளாங்கண்ணி வரைக்கும் போவாங்க. ஆண்டவர் எந்த இடத்துலையும் சொல்லலை, நீங்கள் உன்னை துன்புறுத்தி தான் என்ன பண்ணணும், ஆண்டவரை வந்து சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி யாரும் எந்த இடத்துலையும் சொல்லப்படலை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொய்யான சாட்சிகள் பலவிதமான காரியங்களினால நம்ம என்ன பண்ணப்படுறோம், நம்ம டைவர்ட் பண்ணப்பட்டு நாம் வந்து செய்ய வேண்டிய வேலைகளே நம்ம என்ன பண்ணுறோம், மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். மற்ற புறஜாதி இனத்தாரிடத்திலும் மற்ற மதத்தை பின்பற்றுவர்களிடத்திலும் நாம் பார்க்கும்போது அவர்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெய்யான தேவனை வணங்குறவர்களாகவே இருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆராதனை முறைகளாக இருக்கட்டும், அவர்கள் செய்கிற அந்த ஆராதனையாக இருக்கட்டும், எல்லா காரியங்களுமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னைத்தானே வருத்தி கொள்கிறதோ இல்லது ஒரு தவறான ஒரு கடவுள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வேண்டிக் கொண்டு இருப்பார்கள். ஆனால் நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவானவர் எப்படிப்பட்டவர் என்று வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது. நம்ம எல்லா விஷயத்திற்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இயேசு கிறிஸ்துவை முன்னுதாரணமாக கொள்கிறவர்களாக நம்ம இருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அவருடைய வாழ்க்கை ரொம்ப வந்து பரிசுத்தமான வாழ்க்கை, அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார் அப்படி என்று சொல்லி பல இடங்களில் பல நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து கேட்கிறவர்களாக இருப்போம். அவருடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ஒரு ஓவர்வியூ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை பார்க்கணுன்னா அவர் வந்து ஒரு முழுவதுமாய் முற்றிலும் ஒரு என்ன சொல்கிறது, பரிசுத்தமான நிறைவு பெற்ற வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனிதன் ரூபமாய் உருவெடுத்த தெய்வமாய் அவர் வந்து காணப்படுறார். ஆமென். இந்த நேரத்துலையும் அவரை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்பொழுது அவருடைய வாழ்க்கையை நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். முதலாவது அவர் என்ன பண்ணப்படுறாரு, ஒரு தூதனின் மூலமாய் அவர் வந்து தீர்க்க தரிசனம் பெற்று தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றின பிள்ளையாக அவர் தாழ்மைப்படுறாரு. அதே மாதிரி அவர் ஒன்றும் மேன்மையான ஒரு பேலஸ்லேயோ எங்கேயோ புறக்காமல் அவர் வந்து என்ன பண்ண, ஒரு தாழ்மையின் ரூபம் எடுத்து நம்ம இடத்துல என்ன பண்ணுறாரு, ஒரு மனிதனாய் அவர் வந்து உலாவினாராக காணப்படுறாரு. அவர் வந்து அறிவையும் ஞானத்திலும் வந்து என்ன பண்ணுறாரு, சிறந்து விளங்கினார் என்று சொல்லி வேதவசனம் அவர் சொல்லுகிறது. யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்தானம் பெற்று அவர் வந்து வனாந்தரத்தில் பிசாசினால் சோதிக்கப்பட்ட போதும் தேவ வார்த்தையை கொண்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து தேவனுடைய சித்தத்தை வந்து நிறைவேற்ற ஒரு மகனாக அவர் வந்து காணப்படுகிறாரு. இதுபோல் அவருடைய வாழ்க்கையை நாம் முற்றிலும் பார்க்கும்போது ரொம்ப சுத்தமான வாழ்க்கை, ரொம்ப பரிசுத்தமான வாழ்வை வந்து அவர் வாழ்ந்திருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த தெய்வத்தை நாம் மறுதளித்து பின்மாறி போனோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை விட வந்து ஒரு அவலமான நிலை நம்மளுக்கு எப்பவுமே ஏற்படாது. அதே மாதிரி அசட்டையாக இருப்பதும் அது வந்து நம்மளுக்கு வந்து ஏற்புடையதாக இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, யோவான் 14:6 அவர் சொல்லியிருப்பாங்க, இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி அவர் தம்மை மெய்யான வழியை என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு வந்து காட்டியிருக்கிறாரு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கலாம். ஆமென். அவரை இல்லாமல் வேறே நாமத்தினால நம்மளுக்கு என்றும் ரட்சிப்பில்லை என்று சொல்லி வேதவசனம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த பரிசுத்த தேவனை நாம் தொழுது கொண்டு நாம் வணங்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை வந்து பின்னாடி பார்க்கலாம். ஆண்டவரை பின்தொடர்ந்து செல்லும்போது நம்மளுடைய பாதைகள் எப்படி இருக்கும், நம்ம மத்தேயுல வாசிக்க கேட்போம். இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வழியோ விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர்னு. நாம் முன்னாடி பார்த்தோம், நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைய இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடுக்கமான வழியினால் நம்ம பிரவேசிக்க நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோம். அதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் வந்து பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம், ஊழல், பலவிதமான காரியங்களினால் என்ன சொல்கிறது, இந்த உலகம் நிறைந்திருக்கிறதை நாம் காண முடியும். ஆனால் தேவன் நம்மளுக்கு வந்து விதித்திருக்கிற இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா இடுக்கமான வாசல் தான். நம்மளுக்கு அடிகள் விழ தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், போராட்டங்கள் இருக்க தான் செய்யும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்தேயு 16:24 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், அது அது திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 16:24. அமேன். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம் ஆண்டவரை பின்தொடர நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். வேறு வேறு சூழ்நிலைகளில் நம்ம அழைக்கப்பட்டிருக்கலாம், நம் பிறந்தது வேறு வேறு இடமா இருக்கலாம், வேறு வேறு அழைப்பாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று உங்களை இந்த சபையில் நிலைநிறுத்தியிருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அப்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை நிலைநிறுத்திருக்கிற இடத்துல, நாம் நாட்டப்பட்டு இருக்கிற இடத்துல நாம் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு கனிகளை கொடுக்குற விருட்சமாக நாம் வந்து காணப்படணும். அப்படியாக இருக்க நாம் எல்லாரும் பார்க்குற இன்னொரு புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு 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 நல்ல கேரக்டர்னு பார்த்திங்கன்னா பவுலை குறித்து நாம் சொல்லலாம். எல்லாருக்கும் பவுலை பற்றி நம்ம என்ன பண்ணியிருப்போம், நாம் படிக்கிற புதிய ஏற்பாட்டில் இருக்க புஸ்தகங்களை எழுதியது பவுல் தான், நிறைய புஸ்தகங்களை எழுதியது. இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்பொழுது கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியதிலிருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த நற்செய்தி, அதாவது ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை சொல்வதற்காக தன் ஜீவனையை ஒப்பு கொடுக்குற நிலைமைக்கு அவர் போனவராக நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும்பொழுது அவரோட திடீர்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து சிறைச்சாலையில் வந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒரு லெட்டர் எழுதி கொண்டு இருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் பார்க்கும்போது அவருடைய சூழ்நிலை வந்து கட்டப்பட்டு அடிக்கப்பட்ட நிலைமையாக இருக்கும். ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த நிலைமையாக இருக்கும். இந்த மாதிரி பவுல் வந்து எவ்வளவோ பிரச்சனைகளை வந்து ஆண்டவருக்காக சந்திக்கிறாரு. அவர் எழுதின இந்த 13 புஸ்தகங்களை 15 ஆண்டுகள் அவர் எழுதியிருக்காருன்னு சொல்லி நம்ம வேதத்தில், நம்ம வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த 15 ஆண்டுகளும் அவர் வந்து பட்ட போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிறைய என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த வேதத்தினுடைய சத்தியத்தை உரைப்பதற்காக அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, பல இடத்துங்களில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, போய் நிற்கிறாரு. ஆண்டவரே, இந்த இடத்துல உங்களுடைய நாமம் வந்து தூஷிக்கப்படுது. ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சபைகள் இல்லாத பகுதிகளிலும் அவர் போய் என்ன பண்ணுவார்னா சபைகளை வந்து நிறுவுவார். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு சிவிலைஸ்டான ஒரு பீப்புளாகவே இருக்க மாட்டாங்க. எப்படி வாழ்வது என்று ஒரு முறை இல்லாமல் முறையற்று வாழ்ந்து கொண்டு இருந்த மக்களின் இடத்துல என்ன பண்ணார், சபைகளை கொண்டு போய் நிறுவினவர் பவுலாக இருக்கிறார். இன்றைய நாள்லையும் நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கான நோக்கத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்து போகாதபடிக்கு பவுலினுடைய வாழ்க்கையை நாம் நிறைய இடத்துல என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒப்பிட்டு கொள்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பல இடத்துல வந்து அவர் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பகுதிகளுக்கு அவர் வந்து ட்ராவல் பண்ணி போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஜீலை அவர் கேரி பண்ணிட்டு போனதுனால தான் அவர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவர்களை வந்து அப்போஸ்தலர் பவுல் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வந்து அப்போஸ்டல் ஆஃப் ஜெனிட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து புறஜாதியினருக்கான ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லி பவுலை தான் நம்ம வந்து குறிப்பிடுவார்கள். அதேமாதிரி அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நிருபம் 14ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை பார்க்கலாம். ஆமேன். இந்த வசனத்தை நாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவருடைய சூழ்நிலை மிகவும் மோசமான நிலைமை. ஆண்டவரை குறித்து பிரசங்கித்ததுனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவரை கல்லெறிந்து அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கும்படியாக தூக்கிட்டு வந்து அவரை அந்த பட்டணத்தின் வெளியே வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவருக்கு வைத்திருந்த திட்டத்தை பாருங்களேன். சீடர்கள் வந்த பிறகு எழுந்து என்ன பண்ணுவார், திரும்ப பட்டணத்திற்கே போவார். மறுநாளில் போய் இன்னொரு பட்டணத்திற்கு பிரசங்கிப்பதற்காக போகிறவராக இருப்பார். இந்த மாதிரி பவுல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து செல்கிறதுல ரொம்பவும் வந்து ஒரு பாரமாக இருந்தவராக காணப்படுகிறார். இதே போல தான் ஒரு சூழ்நிலை வரும். அந்த இடத்துல புதியதாக வந்த மத போதகர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு விரோதமான சாட்சிகளை வந்து ஒரு காரியங்களை குறித்து மக்களுக்கு புதிதாய் ஆண்டவருக்குள்ளே வர இருந்த பிள்ளைகளுக்கு தப்பாயான போதனைகளை சொல்லி கொண்டு இருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாருன்னு பார்த்திங்கன்னா, பவுல் அந்த இடத்துல போய்
கேட்குறவராக இருப்பார். இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு போதிக்கப்பட்டது என்ன? நாம் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம்? நித்திய ஜீவனை அடைவோம் என்று சொல்லி நம்மளுக்கு சத்தியம் போதிக்கப்பட்டிருக்குது. அந்நாளிலே அவர்களுக்கு போதிக்கப்பட்ட சத்தியத்தை நாம் பார்க்கும்போது, நீங்கள் வந்து ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்திருப்பது வேணும் தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிறைய சடங்காச்சாரியமான காரியங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? பின்தொடரணும் என்று சொல்லி அவர்களுக்கு போதனை செய்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, விருத்தன சேதனம் அடைந்தவர்களாகவும், செரிமோனியல் சடங்காச்சாரமான காரியங்களை நாம் செய்தவர்களாகவும், யூதர்களாகவும் மாறினால்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு கிறிஸ்தவனாகவே ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான சத்தியத்தை அந்த இடத்துல வந்து அவர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் அந்த இடத்துல பவுல் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவர் போய் அந்த இடத்துல வந்து அவருடைய சத்தியத்தை வந்து என்ன பண்ணுவார்? உண்மையான மெய் சத்தியத்தை வந்து அவர் சொல்லுவார். இது போன்ற பவுலுடைய வாழ்க்கை நாம் பார்க்கும்போது பலவிதமான பிரச்சனைகள் வரும், பலவிதமான போராட்டங்கள் வரும். கலாத்தியர் எழுதின கலாத்தியரில் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசி கேட்கலாம். ஆமேன். இந்த 2 வசனத்தையும் நாம் பார்க்கும்போது, இந்த 2 வசனத்துலேயும் என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் வந்து நம்மளுக்கு பிரசங்கித்த காரியங்கள் மட்டும்தான் உண்மையான பிரசங்கம், உண்மையான மெய் சத்தியம். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, மற்ற நம் பார்க்கிற கேட்கிற எல்லா விதமான சத்தியங்களும் வந்து ஒரு பொய்யான சத்தியம் என்று சொல்லி அந்த இடத்துல வந்து பவுல் வந்து நம்மளுக்கு சொல்லுகிறவராக இருப்பார். இன்றைய நாள்லையும் நாம் வந்து பார்த்தோம், நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, பலவிதமான தொல்லைகள் இருக்குது. இந்த காரியங்கள்லாம் இருந்தாலும் நாம் அழைக்கப்பட்டது எதற்காக என்று சொல்லி ஒரு நிமிடம் நம்ம என்ன பண்ணோம்? ஆராய்கிறவர்களாக இருக்கணும். ஏன் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபையில் நீங்கள் நாட்டப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நாம் பிறந்தது வேறு இடமா இருக்கலாம், நாம் வளர்ந்தது ஒரு இடமா இருக்கலாம், நாம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டது ஒரு இடமா இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நீங்கள் இந்த இடத்துல நாட்டப்பட்டிருக்கீங்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று சொல்லி நாம் விசுவாசிக்கணும். அதே மாதிரி ஜெஸ்ரேல் என்று சொன்னீங்கன்னா விதைக்கிறவரன் என்று அர்த்தம், விதைக்கிறவர் ஆண்டவர் என்று அர்த்தம். இந்த நாளிலே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? விதைகளாக நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை வந்து சரியான இடத்துல வந்து நம்மளை வந்து விதைக்கிறவர் ஆண்டவராக இருப்பார். அதே போல் நாம் மத்தேயு 14:24 வாசிக்கும்போது, இல்லை மத்தேயு 16:24. ஆமேன். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். நாம் ஆண்டவரை பின்தொடர்வதற்காக, அவருடைய சீடர் ஆகுவதற்காக நாம் என்ன பண்ணியிருக்கோம்? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபையில் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து வெறும் விசுவாசிகளாக சத்தியத்தை கேட்டுவிட்டு செல்வதற்காக நீங்கள் இந்த சபைக்கு வரவில்லை. அதுக்கு சபைகள்னு பார்த்தீங்கன்னா நிறைய சபைகள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து இறந்து போவது வரைக்கும் கீழே உட்காந்துட்டு சத்தியத்தை கேட்டுவிட்டு செல்கிறவராக நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த சபைக்கு வந்திருக்கிறீங்கன்னா, ஒரு ஜீவனுள்ள ஒரு விருட்சமாக இருக்கணும் என்று சொல்லி தான் ஆண்டவர் உங்களை இந்த சபையில் நாட்டியிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதே போன்று கொடுக்கிறதான ஒரு வாய்ப்பையும் நம்ம என்ன பண்ணணும்? நல்லா பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஆண்டவர் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் இந்த வாரமும் வேதத்தை புரட்டணும் சொல்லி நான் அனுதினமும் பிரயாசப்படும்போது நம்மளுக்கு என்ன பண்ண பலவிதமான பிரச்சனைகள், இவ்வளோ நாள் இல்லாத பிரச்சனைகள், இவ்வளோ நாள் இல்லாத ஒர்க்கு தான் இந்த வாரத்தில் என்ன பண்ணுச்சு? நிறைய வந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றுவராக இருக்கிறார். இதே மாதிரி யோவான் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். ஒரு நிமிஷம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேவன்
நீங்கள் இந்த மற்ற ஜனங்கள் வந்து மற்ற ஜனங்களும் மற்ற இனத்தாரும் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்தின் சரித்திரத்தில் யாருமே சொல்ல முடியாது. ஏனென்று பார்த்தீங்கன்னா இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட ஆராய்ச்சிகளும் இதுவரைக்கும் வந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா மெய்யாக இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் நம்பலைனாலும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். இதே போல் பல மார்க்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் இருக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறந்தார் என்று சொல்லி நிறைய புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் நாம் இந்த சாட்சிகளை வெறும் நம்பி விசுவாசிகளாக இல்லாதபடிக்கு அவரை பின்தொடர்கிற சீடர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலேயும் நம்மளுக்கு வந்து நினைவுபடுத்துகிறவராக இருக்கிறாரு. யோவான் 15:8 நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆமென். நீங்கள் என்ன பண்ணோம், கனி கொடுக்குற விருட்சமாக இருக்கணும்னு சொல்லி நான் சொன்னேன். அப்படி இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து ஆண்டவருடைய இன்றைக்கி வந்து சீடர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்னுமாய் பவுலுடைய வாழ்க்கை நாம் பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள். இவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி அவர் மரிக்கும் தருவாயில் அவர் ஆண்டவரை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 7வது 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆமென். இந்த வசனத்துலேயும் நம்ம பார்த்தோம், அவருக்கு நேரிடாத போராட்டங்கள், பிரச்சனைகளே கிடையாது பவுலுக்கு. அவர் வந்து அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ஊழிய பாதையில் வந்து பல இடத்துல புறக்கணிக்கப்பட்டு, சிறைச்சாலையிலையும் எல்லா இடத்துலையும் இருந்ததற்கு பிறகு அவர் சொல்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம் பாருங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தருவார் என்று சொல்லியிருக்கிறாரு. மரண பரியந்தத்திலும் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா 17வது 18வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்களை தாண்டி வந்த பவுல் தான் சொல்கிறாரு, எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்று சொல்கிறாரு. நாம் இதில் ஒரு 10% பிரச்சனையை நம்மளை சூழ்ந்திருந்தாலே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆண்டவரை விட்டு பின்மாறி போயிடுவர்களாக இருந்திருப்போம். ஆனால் பவுல் தன் இடத்துல அவர் வந்து நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம், அவர் கமாலியல் இடத்துல சீடராக இருந்து அவர் வந்து வேதத்தை கற்றவராக இருக்கிறார். அதாவது வேத வசனத்தில் வேத வல்லுநரையாக இருந்த பவுல் மறுக்கும் தருவாயிலையும் அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்த பிறகும் அவர் சொல்கிறாரு, கர்த்தரோ எனக்கு துணையாக என்று என்னை எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி காத்தார் என்று சொல்கிறார். இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் தாண்டி வரும்போது ஆண்டவர் வந்து நம்மளுக்கு பக்கத்துணையாக இருந்து நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறாரு. நம்மை ஒரு நாளும் ஒருபோதும் நம்மளை என்ன பண்ணுறவர், கைவிடாத தேவனாக இருக்கிறாரு. கடைசியாக கலாத்தியர் 6:9 வாசிக்கலாம். ஆமென். இந்த வசனம் தான் நம்மளுக்கு இன்றைக்கு இந்த வாரத்தை நம்மளுக்கு தேற்றப் போகிறது. நன்மை செய்கிறதற்கு ஒரு நாளும் சோர்ந்து போகாதல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்ததினால் ஏற்ற அறுவடை நமக்கு ஏற்ற காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அறுப்போம் என்று சொல்லி வேதவசனம் நம்மளுக்கு சத்தியமாக உரைக்கிறது. இந்த நாளையும் நீங்களும் நினச்சிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த போராட்டம் இருக்குது, எனக்கு காலேஜில் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு வேலை ஸ்தலத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, வீட்டில் இருந்தால் எனக்கு இதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விதத்தில் நிறைய பிரச்சனைகள்னால நீங்கள் சூழப்பட்டு இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, நீங்கள் நன்மை செய்கிறதுல ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகாமல் இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே போல் அழைப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் மறந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. இந்த சத்தியத்தை அறிந்தும் அதை பின்பற்றாமல் விலகி ஓடினவர்கள் அநேகராக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் நீ நானும் வந்து இந்த சபையில் நின்று ஒரு சத்தியத்தை நம்ம வந்து கேட்கிற நிலைமையில், சத்தியத்தை உரைக்கிற நிலைமையில் இருக்கிறோன்னா அதற்கு ஆண்டவருடைய துணையும் ஆண்டவருடைய தயவும் மட்டும்தான் அதுக்கு இதுவாக இருக்கிறது. நாமும் இந்த நாளில் வந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு கேட்டு அதற்கு செவி கொடுக்குற பிள்ளைகளாக இருந்து எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே என்னுடைய எல்லா இக்கட்டிலிருந்தும் என்னை நீக்கி விலக்கி காத்த தெய்வம் நீர் என்று சொல்லி
அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் நாம் மறவாமல், ஆண்டவரே நீங்கள் செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. எனக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். உடைந்து போன எந்தன் குடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் குடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பைநிலமாய் என்னை மாற்றிவிட்டீர், பைநிலமாய் என்னை மாற்றிவிட்டீர். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஆமென். இந்த நேரத்தில் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் ஏசப்பா பூமிக்குரிய காரியங்களை நாங்கள் நாடாதபடிக்கு ராஜா, பரலோகத்திற்குரிய காரியங்களை நாடி ராஜா ஒரு நாளும் நன்மை செய்கிறதில்ல ஏசப்பா. நாங்கள் வந்து சோர்ந்து போகாதபடிக்கு எங்களை வைங்க என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து இந்த நேரத்தில் செபிக்கலாமா? வாய்களை திறந்து சொல்லலாம். ஆண்டவரே அப்பா ஏசப்பா, நாங்கள் எந்த விதமான போராட்டங்கள், எந்த விதமான பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையில் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் தகப்பனே, ஒரு நாளும் உம்முடைய சத்தியத்தில் இருந்தும் ஏசப்பா நீர் தந்த ஊழியத்தில் இருந்தும் நாங்கள் விலகாதபடிக்கு எங்களை பாதுகாத்தருளுங்க என்று சொல்லி சொல்லலாமே. ஆண்டவர் தாமே நம்மளுக்கு வெகுமதியும் அங்கீகாரத்தையும் அளிக்கிறவராக இருக்கிறார். இந்த பூமிக்குரிய காரியங்களை நாம் நாடாதபடிக்கு பரலோக ராஜ்யத்திற்குரியதான காரியங்களை நாடும்படியாக எல்லாரும் கண்களை மூடி சொல்லலாமே. ஆண்டவரே அப்பா, உமக்காக தானே ராஜா நான் உயிர் வாழ்கிறேன் அப்பா, உமது ஊழியம் செய்வதற்காக தானே ராஜா என்னை தெரிந்து கொண்டீரே அப்பா. என் ஜீவனையும் நான் பொருட்டாக எண்ணாதபடிக்கு நீர் தந்த இந்த ஊழியத்தை செய்யும்படியாக என்னை தெரிந்து கொள்ளுங்க என்று சொல்லி கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இப்பொழுது ராஜா நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நேரத்திலேயோ ராஜா ஏசப்பா எங்களுடைய பிரச்சனைகளோ எங்களுடைய போராட்டங்களோ ஏசப்பா உம்மிடத்திலிருந்து அப்பா உம்முடைய ஊழியத்திலிருந்து எங்களை பின்விலக செய்யாதபடிக்கு தகப்பனே
அப்பா எங்களை இன்னுமா ஏசப்பா உந்தி தள்ளுக இருக்கிற உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா கொடுத்த ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஊழியத்தில் உண்மை மொத்தமாக நாங்கள் செய்ய நீதாமே உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா எல்லாவற்றும் கரத்தில் தருகிறோம் தகப்பனே. அப்பா உடைந்து போன எங்களை அப்பா தேடி வந்த தெய்வம் நீர் ஆண்டவரே. அப்பா ஒன்றுக்கும் உதவாதவர் என்று சொன்ன எங்களை ஆண்டவரே அப்பா நீதாமே பிரித்து எடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் ராஜா இதப்பா பேச வேண்டும் என்று எண்ணின சத்தியத்தை நீரை பேச வைத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நீர்தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. எல்லா சத்தியத்தையும் நீர்தாமே வழிநடத்திக் கொள்ளுங்க ராஜா. ஐசப்பா இதை நாங்கள் பின்தொடர்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. நடக்க போகிறதான விபிஎஸ்க்காகவும் எப்பா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர்தாமே ஏசப்பா அனைத்தையும் நீர்தாமே பொறுப்பெடுத்து நடத்துங்க. எல்லா காரியங்களும் உடைய கரத்தில் தருகிறோம். நீரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உண்மையிலுமே